வெல்கம் டு டாக்டர் வைத்திகிஸ் vlogs. இன்னைக்கு என்னுடைய ஸ்டைல்ல எப்படி மட்டன் குழம்பு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி தர போறேன். இது வந்து மட்டன் குழம்புன்னு சொல்லலாம், இல்ல மட்டன் செமி கிரேவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இந்த எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, அப்புறம் 2-3 ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்புல வந்து நீங்க அரைச்சி சேர்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்க வதக்கி செஞ்சீங்கன்னா மட்டனா இருக்கட்டும் சிக்கனா இருக்கட்டும் டேஸ்ட் சூப்பர்பா இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வர அளவு நல்லா வதக்கணும். இன்னைக்கு வந்து என்னோட தங்கச்சி ஆக்சுவலி வெளியே அப்ராட் போறதுனால அவளுக்கு சென்ட் ஆஃப் பண்ணும் போது காலையில இது செஞ்சு கொடுத்தது. நான் சென்ட் ஆஃப் vlogல இது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் vlog பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இப்போ மட்டன் கேட்ட அளவு ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. நான் மட்டனை சைட் பை சைட் வந்து விசில் வச்சிருக்கேன் நான். ஸோ மட்டன் நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் குழம்பு தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு விசில் வச்சிருக்கேன் நான். அது வந்து ஒரு 6 விசில் போயிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 2-3 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் மட்டன் எவ்வளவு கேஜி வாங்கிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த அளவு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு. இப்போ குக்கர் இறக்கியாச்சு. இறக்குனதுக்கு அப்புறம் விசில்லாம் விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து இந்த குழம்பு தூள்ல இருக்க எண்ணெய், மட்டன்ல இருக்க அந்த ஃபேட் எல்லாம் தனியா பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா குக் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மட்டன் வந்து இதுல இருந்து எடுத்து அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ மட்டன் வந்து நான் இன்னைக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என் தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பீஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நல்லி, அதுக்கப்புறம் வந்து அவ வந்து இது சுக்கா கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சுக்கா வேணா எனக்கு குழம்பா செய்யன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சுக்கா பீசஸ்க்காக வந்து குட்டி குட்டியா நல்லா ஃப்ளெஷ்ஷா பீசஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது அப்படியே நான் இது மாதிரி செய்யறதுனால எனக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைச்சிருந்தது. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா போட்டு இதை நல்லா வதக்கணும். நான் இந்த பச்சை அந்த வெங்காயம், தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா வதங்குச்சுன்னா அந்த ஒரு எசன்ஸுமே வந்து இந்த மட்டன்ல இறங்கிடும். நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த நம்ம தண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான், அந்த விசில் வச்ச தண்ணிய. இதுல நான் சக்தில இருந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் வந்து சக்தியோட மட்டன் மசாலா சேர்க்கிறேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஏன்னா எப்பவுமே சேர்க்க மாட்டேன், எப்பயாவது ஒரு தடவை நான் அதை ஆட் பண்ணுவேன். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அந்த மட்டன் குழம்புக்கு. குழம்பு தூள் பத்தாதனால எக்ஸ்ட்ராவா ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் வந்து நான் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். உங்க குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் விசில் வைக்கும் போது நல்ல ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்து அதுக்கப்புறம் இப்பதான் நான் குழம்புல போடுறேன். ஸோ உங்க குழம்புக்கு தேவைப்படுற அளவு நீங்க வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா அது சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடணும். நீங்க எந்த அளவு கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவு அது உள்ள இறங்கும் அந்த எசன்ஸ். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நம்ம லாஸ்ட் இதை ஃபினிஷ் பண்ண போறோம். இப்போ பெப்பர் வந்து இனிஷியலா ஸ்டார்டிங்லேயே போட்டீங்கன்னா அது அந்த அளவு ஒரு பெப்பரோட ஸ்மெல் அப்படியே அந்த அளவு தெரியாது, அப்படியே அடங்கிடும். நம்ம வந்து இறக்கும் போது லாஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் பெப்பர் போட்டு இறக்கணும்னா நல்லா வந்து நமக்கு வந்து அந்த பெப்பரோட ஸ்மெல் சூப்பரா வரும். ஸோ அவ்வளவுதான், சூப்பரா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது என்னுடைய ஸ்டைல நான் செய்யற மட்டன் குழம்பு. இன்னும் குக்கிங் ரெசிபிஸ் நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பா வந்து சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அந்த சென்ட் ஆஃப் vlogல வந்து என் தங்கச்சி இது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அவ வந்து இதுக்கு வந்து கிரீன் சில்லியும் ஆனியனும் தொட்டுன்னு சாப்பிட்டான். நிறைய பேர் நான் அப்படிதான் சாப்பிடுவோம் சின்ன வயசுல இருந்தே. நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் இந்த ரெசிபி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும். இன்னும் நிறைய 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 குக்கிங் ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் சென்ட் ஆஃப் vlog இன்னும் நீங்க பார்க்காத ஆளா இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் தங்கச்சியோட சென்ட் ஆஃப் vlog வந்து நான் லிங்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு சென்ட் ஆஃப் vlog நீங்க ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. பை பாய்.